ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த 7வது மாதத்தினுடைய முதல் நாளில் வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த நாளுடைய ஆராதனைக்குள்ளே கடந்து போகிறோம். விசேஷமாக இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற சகோதரர் பேசிலுக்காக, சோஃபியாக்காக என் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு தேவன் இடைப்படும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 7வது மாதத்தினுடைய முதல் நாளில் நம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின பிரதான கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலே விசேஷமாய் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். நீங்கள் ஆஸ்வதிப்பீராக. அவர்களுடைய எல்லா விதமான ஆண்டவரே கிளேசங்கள், பாரங்கள், வேதனைகளிலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுத்து இந்த மாதம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆஸ்வாதமுள்ள ஒரு மாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாளுடைய ஆராதனை கருத்தில் ஒப்புடுகிறோம். நடத்துகிற சகோதரர் பேசிலுக்காக, சோஃபியாக்காக நன்றி ஏசப்பா. கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் எங்களோடு பேசுவீராக. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகளை கடந்து போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. ஆமென். எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்கள் எல்லோரையும் இந்த மாதத்தின் முதலாம் நாளிற்கு வரவேற்கிறோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வனை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வனை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமமது.
மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமமது, இயேசுவின் நாமமது. ஆமாண்டவரே இயேசுசாமி, வானத்திலும் பூமியிலும் ஆண்டவரே இயேசுசாமி உமக்கு மேலான நாமம் எதுவுமே இல்லை சாமி. உம்முடைய நாமம் உயர்ந்தது சாமி, அதற்கு மேலானது எதுவுமே இல்லை சாமி. ஆண்டவரே இந்த நாமத்தை அறிஞ்சிருக்கிறோம் சாமி, அதற்காக உமக்கு ஸ்தோத்திர சாமி. ஆண்டவரே இந்த நாமத்தை அறியாமல் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே எங்கெங்கேயோ போய் ஆண்டவரே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க சாமி. ஆண்டவரே அவங்க பாவ மன்னிப்புக்காக எவ்வளவோ தூரம் ஆண்டவரே டிராவல் பண்ணி போய் பணம் செலவழிச்சு ஆண்டவரே இயேசுசாமி தண்ணியே வருத்திட்டு ஆண்டவரே எதோ பண்ணி இருக்காங்க சாமி. ஆண்டவரே இயேசுசாமி, ஆனா எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய நாமம் ஆண்டவரே நாமத்தை அறிகிற அந்த ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க சாமி. ஆண்டவரே நாங்க ஆண்டவரே எதுவும் செலவழிக்க வேண்டாம், நாங்க எங்களை வருத்திக்க வேண்டாம் சாமி. எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்தீர் சாமி. ஆண்டவரே இயேசுசாமி, ஆண்டவரே நாங்க செய்ய வேண்டிய எல்லாத்தையும் ஆண்டவரே இயேசுசாமி நீங்க எங்களுக்காக சிலுவையில் ஆண்டவரே நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க சாமி. ஆண்டவரே இனி நாங்க ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பு ஆண்டவரே நாங்க சுகந்தரிச்சா போதும் சாமி. ஆண்டவரே இந்த வேளையில சாமி உம்முடைய நாமத்தை அறியாதவர்கள் யாராவது இருந்தா சாமி, உம்முடைய நாமத்தில் இருக்கிற வல்லமையை அறியாதவங்க யாராவது இருந்தா சாமி, ஆண்டவரே சாமி இந்த நேரத்தில் சாமி அவங்க அதை அறியும்படி செய்யுங்க சாமி. ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் வல்லமை ஆண்டவரே அவங்க லைஃப்ல உணரும்படி செய்யுங்க ஆண்டவரே இயேசு சாமி. அவங்க இதுக்காக எங்க போகணும் என்ன செய்யணும்னு அவங்க யோசிக்க வேண்டாம். இந்த வேளையில உம்முடைய நாமத்தை கூப்பிட்டாலே போதும் சாமி, நீங்க அவங்களுக்கு சமீபமாக இருக்கிறீங்க சாமி. ஆண்டவரே சாமி அவங்க வாயால உம்முடைய நாமத்தை கூப்பிடுறத நீங்க ஆண்டவரே கேட்கறதுக்கு ஆண்டவரே நீங்க வாஞ்சியா இருக்கிறீங்க சாமி. ஆண்டவரே இதை அவங்க அறியும்படி செய்யுங்க சாமி. ஆண்டவரே இந்த வேலையில சாமி ஆண்டவரே இயேசு என்ற நாமத்தை அறியாதவர்கள் ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே கூப்பிடும்படி உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே சாமி உம்முடைய நாமத்தில் அற்புதம் நடக்கும் சாமி. உம்முடைய நாமத்தில் ஆண்டவரே நோய்கள் ஆண்டவரே குணமாகும் சாமி. ஆண்டவரே சாமி எல்லா செய்வினை கட்டுகள் எல்லாமே முறியும் சாமி. ஆண்டவரே சாமி அதை நாங்கள் ஒருத்தரும் எங்களுடைய லைஃப்ல நாங்கள் பார்க்கும்படி செய்யுங்க சாமி. ஆண்டவரே இந்த மாதத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் சாமி. ஆண்டவரே நீ இந்த வாக்குத்தத்தம் மூலமாக எங்களோட பேசுங்க சாமி. ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். இந்த 7வது மாதத்தில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஒரு விசியாய் எங்கள் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். சுகமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். கடந்த 6 மாத காலமாய் கர்த்தர் நம்மை அருமையாய் நடத்தி இந்த 7வது மாதத்தில் கால் எடுத்து வைக்க தேவன் உதவி செய்திருக்கார். இந்த நாளுடைய செய்தி கடந்து போகிறோம். உங்களுடைய வேதாமத்தை கொலைசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12 17 வசனங்களை வாசிக்க கேட்க போகிறோம். Turn your Bible to the book of Colossians chapter 3 verse 12 to 17. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதலுள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவரைக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி 17ஆம் வசனத்தில் வாசித்த அந்த பகுதியிலிருந்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். வேதம் இப்படியாக சொல்றேன், நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த பகுதி ஒரு வித்தியாசமான ஒரு சாப்டர். கொலைசியர் சபைக்கு
பவுல் எழுதும்போது அவர் தன்னுடைய அனுபவங்களோடு சேர்ந்து சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். நான் இதுக்கு இப்படியாக போட்டிருக்கேன், நெகட்டிவ் பிஹேவியர் டு பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ். உங்களுடைய எதிர்மறையான நடத்தைகளிலிருந்து நேர்மறையான செய்கைகளை செய்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பவுல் தன்னுடைய கொரிந்தியர் சபைக்கு எழுதுகிறார். விசேஷமா இந்த மாதம் ஒரு வித்தியாசமான செய்தியை நாம் பார்க்க போகிறோம். இவ்வளவு நாட்கள் ஒரு வசனத்தை எடுத்து நாம் பேசிக் கொண்டிருந்தோம், அதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு சபையாக, ஒரு ஊழியமாக, ஒரு குடும்பமாக, ஒரு தனிப்பட்ட நபராக நாம் என்ன செய்ய வேண்டும்? பவுல் என்ன எழுதுகிறார்? நம்முடைய எல்லா விதமான நெகட்டிவ் பிஹேவியர், எதிர்மறையான நடத்தைகளில் இருந்து நேர்மறையான செய்கைகளை செய்ய வேண்டும். நெகட்டிவ் பிஹேவியர் டு பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் 6 மாதம் கழிந்து விட்டது. இந்த 7வது மாதத்தில் பவுல் சொல்கிற ஒரு காரியம், நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்கள். அப்போ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அடுத்த காரியங்களை அவர் கிளியராக இந்த 12ஆம் வசனத்திலிருந்து எழுதுகிறார். முதலாவது என்ன சொல்கிறாரு? நற்குணங்களை வெளிப்படுத்துங்க. அதுதான் 12ஆம் வசனத்தில் போடுது. புட்டிங் ஆன் வர்ச்சுஸ். நம்மளுடைய நற்குணங்களை வெளிப்படுத்தக்கூடியவளாய், தயவையும் மனத்தாழ்மையும் சாந்ததையும் நீடிய பொறுமையை தரித்துக் கொண்டவளாய். நற்குணங்களை வெளிப்படுத்தக்கூடியவளாய் இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன போட்டிருக்காரு? நீங்கள் மன்னிக்க கூடியவளாய் இருக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று போடப்பட்டிருக்கு. 14ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இவை எல்லாவற்றிலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் அன்பில நீங்கள் வளர, love us as a binding force என்று சொல்லி தேவனுடைய அன்பில கட்டப்பட்டவர்களாக, தேவனுடைய அன்பில தரித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்தது ஒரு வசனம் போட்டிருக்குது, தேவ சமாதானம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கும்போது நீங்கள் எதை செய்தாலும் அது கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்காக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த மாதத்தில் பார்க்க போகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அநேக காரியங்களை செய்ய பிரயாசப்படுகிறோம், அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிளான் பண்ணுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறையான காரியங்கள், நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ் நம்மை புறம்பே தள்ளக்கூடியதாக இருக்கிறது. தேவ திட்டத்திலிருந்து நம்மை தூரமாய் கொண்டு செல்கிறது. தேவ திட்டத்தை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறது. தேவ சித்தத்தை செய்ய முடியாமல் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில் இல்லாதபடி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதை செய்தாலும் அது கிறிஸ்து இயேசுவின் மகிமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி மகிமையை கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் நற்குணங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களை மன்னிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப அழகா இந்த இடத்துல போட்டிருக்கு 13ஆம் வசனத்தில், உங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களை மன்னிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, கிறிஸ்துவின் அன்பினாலே கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நான்காவது பார்க்கிறோம், கிறிஸ்துவின் சமாதானம். ரொம்ப அழகா இந்த இடத்துல போட்டிருக்குது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆழக்கடவது. எப்போ இதெல்லாம் நடக்கும்? உங்களுடைய எதிர்மறையான திட்டங்கள் மாறும்போது, எதிர்மறையான சிந்தனைகள் மாறும்போது, தேவனுக்காக பாசிட்டிவ் ஆக்ஷன் செய்யக்கூடியவளாய், உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யக்கூடியவளாய் மாறும்போது நீங்கள் எதை செய்தாலும் அது கிறிஸ்து வெளிப்படக்கூடியவராய், கிறிஸ்துவுக்கு மகிமை கொண்டு வரக்கூடியதாய், கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படக்கூடியதாய் மாறக்கூடியதா இருக்கிறது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த எந்த ஒரு காரியத்திலையும் சக்சஸை பார்க்க முடியல, எதிலையும் எனக்கு ஒரு திருப்தி இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் எதை செய்தாலும் உங்க நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரக்கூடியவனாய், ஆண்டவரே உங்க நாமத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவனாய், உங்க திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவனாய் என்னை மாற்றுங்க என்று சொல்லி கேட்போம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வசனத்துக்கு கீழாக நாம் இந்த மாதம் முழுவதுமாய் செய்திகளை கேட்க போகிறோம். இன்றைக்கு உங்களை நீங்க நாமே ஒப்பு கொடுத்தவளாய், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் மாற வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எதிர்மறையான சிந்தனைகள் மாற வேண்டும். ஒருவேளை இந்த காலவேளையில் ஏதோ ஒரு காரியம் உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் இந்த நாளில் ஒப்புரவாகி, ஆண்டவரே நீர் என்னை மன்னித்தது போல நானும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பினாலே கட்டப்பட்டவனாக, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவனாக, ஒரு சபையாக, ஒரு தனிப்பட்ட நபராக என்னுடைய ஊழியம், என்னுடைய குடும்பம், நான் வேலை செய்கிற இடங்களிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் செயல்பட உண்மை உள்ளவராக இந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமா எனக்கு நடத்த போறீங்க, என்னுடைய வாழ்க்கையில
நற்குணங்களை வெளிப்படுத்தக்கூடியவனாய் என்னை மாற்றுங்க என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான முதல் நாளில இந்த ஜூலை மாதத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறையான சிந்தனைகளை நாங்கள் அப்புறப்படுத்தி கிறிஸ்துவின் சிந்தனை உள்ளவளாக எல்லாவற்றிலும் ஆண்டவரே உங்களுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய காரியங்களை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் முழுவதுமாய் அநேக மறைப்பொருளை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆவியானவர் நீங்க கற்றுக் கொடுங்க, நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருக்கின்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.